மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்ட விஷயத்தில் ரயில்வே நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளி கல்லூரி மாணவர்களின் ஆண்டு இறுதி தேர்வு மற்றும் பருவத் தேர்வுகள் நடைபெறும் மார்ச் மாதத்தில் எவ்வித ஆலோசனையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இல்லாமல் எழும்பூர் ரயில் நிலைய சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ரயில்வேயின் இந்த அலட்சியமான நடவடிக்கைகளினால் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை சந்திக்கின்றனர் என்றும் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இதை கருத்தில் கொண்டு மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள வழித்தடத்தில் ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் 314 பேருந்து சேவைகளுடன் கூடுதலாக 60 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்ட பின்னரே ரயில்வே நிர்வாகம் 24ஆம் தேதி முதல் செங்கல்பட்டு, தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து புனித தோமையார் மலை மற்றும் எழும்பூர் வரை குறுகிய தூர இடங்களுக்கான புறநகர் ரயில்களை இயக்க தொடங்கியுள்ளன என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.